மாடு கம்மியாக தான் எடுத்தோம் ஓரளவுக்கு. ஏன்னா இந்த தடவை என்ன காரணம் கம்மியாக? இல்லை மாடு நிறைய வந்து நான் பிடிச்ச மாடு வரல. இப்போ பார்த்தாலே தெரியும் அது ஒன்றும் தாங்காது. அங்கத்த கிளைமேட்டுக்கு சிதம்பரம் விருதாச்சலம் அந்த ஏரியாவுக்கெல்லாம் கொஞ்சம் தாங்காது. சரி, இதில் என்ன 20 கஸ்டமர் 30 கஸ்டமர் வர்றாங்கன்னா ஒருத்தர் வந்து எனக்கு கருப்பு செம்புத்து கலர் ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு நான் மனசில் நினச்சிருப்பாங்க. அவன் எனக்கே பேசி கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த இடத்துல யாருக்கு பேசுகிறதுன்னு நமக்கே தெரியாது. வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நீங்கள் சந்தை நிலவரம் எப்படிண்ணா? சந்தை நிலவரம் பரவாயில்ல தம்பி. அந்த மாடு நிறையா வந்துச்சு. நம்ம செலெக்ஷன் கம்மி தான். மாடு கம்மியாக தான் எடுத்தோம் ஓரளவுக்கு. ஏன்னா இந்த தடவை என்ன காரணம் கம்மியாக? இல்லை மாடு நிறையா வந்து நான் பிடிச்ச மாடு வரல. எண்ணிக்கை நிறையா இருந்துச்சு, பிடிச்ச வேறு இல்லை. ஓரளவுக்கு மாடு எடுத்தோம். இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைஸ் கம்மி தான். இன்றைக்கி ஒரு 5-6 கஸ்டமர் மாடு எடுத்தல. சில பேர் பணமெல்லாம் நம்ம அக்கௌண்ட்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த வாரம் எடுத்துக்கிறேன்னா அப்படின்னு. வர்றதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வந்தாங்க. சரிங்க. அப்புறம் கொண்டு போனால் செலவாயிரும், நீங்களே வச்சுருங்க, அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வர்றதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்டில் பணம் போடுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ரெகுலர் கஸ்டமர் போடுறாங்களா இல்லை புது கஸ்டமர் போட்டு வராங்க? ரெகுலர் கஸ்டமர். இப்போ நான் பணம் போட்ட கஸ்டமர் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாடு வாங்கி கொடுத்தோம். 40,000க்கு வாங்கி கொடுத்தோம். சரிங்க. அது 2 வருஷம் வச்சு இப்போ அனுபவம் கற்றுட்டு இப்போ அடுத்த கட்டத்துக்கு இன்றைக்கி மாடு வாங்குறதுக்கு 1.5 லட்சம் பணம் போட்டு வந்தார். இப்போ இன்றைக்கி வாரம் மாடு அமையல. சரி பொறுமையாகவே எடுத்துக்கிறேன்னா அடுத்த வாரம் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. பணம் நம்ம கிட்ட தான் விட்டுட்டு போயிட்டாரு. சரிங்க. அப்புறம் புது கஸ்டமரும் போடுறாங்க. போன வாரம் ஒரு கஸ்டமர் 3 லட்ச ரூபா போட்டு வந்தார். போன வாரத்துக்கு முந்தின வாரம். அப்புறம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் மாடு அமையல. அப்புறம் போன வாரம் 4 மாடு எடுத்துகிட்டு போனார். சரிங்க. பெரம்பலூருக்கு. அப்படி ஒவ்வொருத்தரும் போட்டு வர்றது தான். நம்ம இன்னும் இன்றைக்கி நேற்று வியாபாரம் பண்ணணும் இல்லை, 5 வருஷமாக நம்ம இருக்கோம்ல. சரி, ஏன்னா இன்றைக்கி ஒரு புது கஸ்டமர் ஒரு பையன் வந்தாப்புல. அவர் வந்துட்டு ஜெர்சியில் தான் வேணும்னு கேட்டார். 2 மாடு. நீங்கள் வந்துட்டு அது வேணாம், வெயில் தாங்க சொல்லியிருந்தீங்க, என்ன கதை? இல்லை மாடு ஒரு மாடு ஜெர்சியாக இருந்தாலும் மாடு தோல் அமைப்பு உடம்பு அமைப்பு பார்த்தாலே தெரியும் அது ஒன்றும் தாங்காது. அங்கத்த கிளைமேட்டுக்கு சிதம்பரம் விருதாச்சலம் அந்த ஏரியாவுக்கெல்லாம் கொஞ்சம் தாங்காது. சரிங்க. கிளைமேட் அங்கே கந்தக பூமியாட்டம் அனல் அடிக்கிற ஏரியா. அதனால் அது தாங்காது. நெய்வேலி பக்கமெல்லாம் அதுக்கு தகுந்த மாடு தான் எடுத்து தரணும். சும்மா நம்ம இங்கே நேரத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டா செட் ஆகும். நீங்கள் சொன்னீங்க அவ்வளோதான் சொல்லி அவர் அதான் வேணும்னு கேட்டுருந்தாராட்டுக்கு. அது கேட்டாங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். அப்புறம் இந்த மதுராந்தகம் சென்னை சைடு அனுப்பிச்சி விட்ருக்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் கிராஸில் வெயில் இதை ராத்தி ரகத்தில் அதெல்லாம் கிராஸ் மாடலாக எடுத்து கொடுத்துருக்கோம், வெயில் தாங்குறது. சரிண்ணா, உங்கள் வீட்டு யூஸ்க்கு எடுத்துருந்தீங்க. ஆமாம். அந்த மாடு பட்ஜெட் என்ன? அது என்ன டைப்? அது கம்மி தாங்க, ரொம்ப கம்மி இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் விலை கூடுதல் மாடு தான். கஸ்டமர்களுக்காக காமிச்சேன். நான் வாரம் நம்ம வாரம் இல்லை, 2 வாரத்துக்கு ஒரு தாட்டி எப்படியோ ஒரு மாடு இப்படி நம்ம மனசுக்கு பிடிச்சா வாங்கிடுறோம். பணம் கொடுத்தெல்லாம் வாங்குறதில்ல, எல்லாம் கடந்து தான், கடனுக்கு தான் வாங்குறோம். பணம் வாரம் 70,000 80,000 பணத்தை வச்சுக்கிட்டே நம்ம சந்தைக்கு வந்து மாடு வாங்குறோம். நல்ல பொருள் காமிப்போம். கஸ்டமர் நமக்கு மனசுக்கு பிடிச்சதை காமிக்கிறோம். கஸ்டமருக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைஸ் ஆகலைன்னா அது நமக்கு பிடிச்சிருச்சுன்னா குழப்பா அடுத்த வாரம் மனம் வாங்கிக்கன்னு சொல்லி இப்போ வாங்கிட்டு வந்துடுறோம். இப்போ அந்த மாடு அப்படி தான் பிடிச்சேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த மாடு கொம்பு செட்டு நல்லா காங்கிரேஜ் மாடாட்டம் நல்லா இருக்கும். மாடு பார்த்தா மனசுக்கு ரொம்ப பிடிச்சிது. கொடுத்து நானே எடுத்துக்கிறேன்னு நான் கஸ்டமர் 4 பேர் சொல்லி பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் மெட்டினாங்க, நானே வாங்கிக்கிட்டேன். சரிங்க. இப்போ கஸ்டமர் வந்து கொஞ்சம் சலிச்சான்னு சொல்கிறீங்க, அவங்க அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம்? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை. ஒருத்தர் மடி பெருசாக இருக்கணும்பாங்க, கின்னுன்னு இருக்கணும், மாடு ஒரு நோட்டத்தில் பார்ப்பாங்க. ஒருத்தர் கலர் செட் ஆகாதும்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதனால் நம்ம சொல்ல முடியாதில்ல, அவங்க மனசுக்குள்ள இருக்கிற நமக்கு அப்படி தெரியும். வெளியே வாய்ப்புலையே சொன்னால் தெரியும். சரிங்க. இப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு வாரம் 20-30 கஸ்டமர் வராங்க. இப்போ 30 கஸ்டமர் கூட்டி போய் தான் மாடு எடுக்கிறீங்க. இப்போ ஒரு மாடை எடுத்து பார்த்துட்டு அது 30 கஸ்டமர் ஒரு மாட்டை பார்க்க சொல்கிறீங்களா, இல்லை ஒரு தனித்தனியாக கூட்டி போய்? பொதுவாக ஒரு மாடு நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாட்டை பொதுவாக காமிப்பேன். அது யாருக்கு பிடிக்குதோ பார்ப்பேன். அதுலேயே ஒவ்வொருத்தர் சூழ்நிலை நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. சரிங்க. அவங்க சூழ்நிலைக்காரங்களுக்கு இந்த மாடு கொடுத்தா நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அவங்கள ஃபஸ்ட்டு காமிப்பேன். ஏங்க இது பாருங்கள் நல்லா இருக்குதுன்னு காமிப்பேன். அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சா சரி நம்ம சில உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே அப்படிம்பாங்க. சில பேர்த்துக்கு இப்போ 4 பேர்த்த காமிக்கிறதா, ஒருத்தருக்கு பிடிக்கணும் ஒருத்தருக்கு பிடிக்கும். இதில் என்ன 20 கஸ்டமர் 30 கஸ்டமர் வர்றாங்கன்னா ஒருத்தர் வந்து எனக்கு கருப்பு செம்புத்து கலர் ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு நான் மனசில் நினச்சிருப்பாங்க. நான் அந்த மாட்டை பாருங்கம்பேன். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, செம்புத்து கலர் ஆகாது, ஆனால் எனக்கு வேண்டான்னு மனசில் இருக்க சொல்லுவாங்க. இவங்க தலையாட்டினாங்கன்னா மற்ற கஸ்டமரும் அது தலையாட்டுவாங்க. ஏப்பா உங்களுக்கு அப்படின்னா இல்லைங்க வேண்டாங்க. அவங்க எதுக்கு வேண்டாம்னு சொன்னது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க கலர் பிடிக்கலன்னு வேணாலும் சொல்லுவாங்க, மாடு நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் என்ன நினச்சிக்குவாங்க, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அதான் அந்த கஸ்டமர் வேண்டாங்கிறாங்க, நமக்கு தெரியல, அவங்க தெரிஞ்சவங்க வேணாம்னு சொல்கிறாங்க, நினச்சி வேணாம். அதனால தான் அவங்க வேண்டாங்கிறாங்க, நம்ம போய் மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு வேண்டாம்பாங்க. இது இன்னைக்கு 10-20 கஸ்டமர் வந்தால் இதுதான் பெரிய பிரச்சனையே. கடைசியில் பார்த்தா ஒரு மாட்டுக்கு 4-5 கஸ்டமர் போட்டி போடுறதும் இருக்குது. அது எதனால?
பொருள் நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் ஆனால் எனக்கு பேசுங்கம்மாங்க, எனக்கு பேசுங்கம்மாங்க, எனக்கே பேசி கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த இடத்துல யாருக்கு பேசுறதுன்னு நமக்கே தெரியாது. சரிங்க சரிங்க. அப்போ அந்த சமயத்தில் நான் மனசாட்சி பார்க்க யார் கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலை வராங்களோ அவங்களுக்கு பேசி விட்றலான்னு பேசி விட்ருவேன். சரி, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது புடவை வியாபாரம் மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது. பொம்பளைகளாட்டம் தான். ஒரு பொம்பளை கட்டிட்டு போனால் அந்த சேலையை தான் இப்போ பீக் பண்ணி பெருசாக்கிடுறாங்க. ஆமாம் ஆமாம். அதுதான் அதே மாதிரி தான் இருக்குது இந்த வியாபாரமும். இன்னைக்கு எப்படி சந்தையில் எப்படி கோவங்களா? இந்த வாரம் கோவமெல்லாம் இல்லை, கொஞ்சம் குழப்பம் ஜாஸ்தி, அலைச்சல் ஜாஸ்தி, தடுமாற்றமாகவே இருந்திருப்பீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். பின்ன வெறும் படக்கு போன வாரமாக நல்ல நல்ல மாடு பிடிச்சோம். இந்த வாரம் மாடு சரியாக நமக்கு நோட்டத்துக்கு அமையல, விலைவாசியும் கொஞ்சம் செட் ஆகலை. சரிங்க. அப்புறம் கஸ்டமர்களும் ஒவ்வொருத்தரும் ரொம்ப நம்மளை வாட்டிக்கிட்டாங்க இந்த வாரம். அதெல்லாம் சமாளிக்கணும் இல்லை, எல்லாத்துக்கும் நம்ம கோவத்தை கஸ்டமர்கிட்ட காமிக்க முடியாது இல்லை. சரிங்க. கொஞ்சம் சங்கடத்தை காமிக்கலாம். மூஞ்ச சலுப்பாவோ டென்ஷனாகவோ அவங்ககிட்ட காமிக்க முடியாது இல்லை. எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேர் விட்டு நம்மக்கிட்ட வராங்கல்ல, அதுக்கு தகுந்த நம்ம பண்ணிக்கணும்ல. சரி, ஓகேங்க. சரி, ஓகே, நன்றி. நன்றி.